ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சன்னாவில் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி 3 சேர்த்திருக்கேன், வெங்காயம் 2, முந்திரி பருப்பு 5, சால்ட்டு, சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கிரேவியை 1 பாட் ரெசிபியாக குக்கரில் கூட செய்யலாம். தாளிப்புக்கு பிரியாணி மசாலா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டதும் அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் சேர்த்திக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டு கிரேவியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக வச்ச கருப்பு சுண்டலையும் சேர்த்து நல்லா திக்காக வர வரைக்கும் விடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருப்பு சுண்டலுக்கு பதிலாக ஸ்ப்ரவுட்டட் பச்சைப்பயிறு, வெள்ளை சுண்டல், தட்டைப்பயிறு இது எது வேணாலும் சேர்த்து கிரேவி செய்யலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக இந்த கிரேவி நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.